எனக்கு எங்கள் மனசில் நிலை பெற்று இருக்கக்கூடிய மாணவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப அறிவாளியாக இருக்கிற மாணவன் நினைப்பில் இருப்பான். நல்லா தெரிஞ்சிருக்கும் அவனை, நல்ல நிறைய மார்க் வாங்குறவனே தெரியும், படு முட்டாளாக இருக்கிறவனையும் தெரியும், நடுத்தரமாக இருக்கிறவங்களே எங்களுக்கு தெரியாது. அவங்களே சொன்னால் கூட என்ன தெரியுதானே, தெரியுது அப்படின்னு. தெரியலன்னு அர்த்தம், தெரியுதுன்னு சொன்னால் தெரியுது, இல்லைன்னா சொல்லுங்க பார்ப்போன்ட்டுருவான் சில பேர். இந்த டெஸ்டெல்லாம் வைக்காதடா. அன்னைக்கு ஒரு பையன் போனான், நான் கடத்தலுக்கு போகிறேன், வெயிலாக இருக்கு, வெயில் கடுமையான வெயில், கிட்ட தானே போயிட்டு வருவோன்னு போனால் இப்போ வயசாகிட்டா போகிறது கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஒரு பையன் வந்தான், மாணவன். அவன், ஐயா உட்காருங்க, நான் அழைச்சிட்டு போகிறேன்னு ஒரு ஸ்கூட்டர் வச்சுருந்தான். உட்காந்து எனக்கு இடையிலேயே நினப்பு வந்தது, இவனை நம்பி ஏறிட்டமே, உண்மையிலேயே இவன் கொண்டு சேர்ப்பானா, எதுக்கு நம்மளை விரும்பி கூப்பிட்டான். போகும்போது நான் அவன்கிட்ட சொன்னேன், தம்பி படிக்கிற காலத்தில் ஏதோ ஒரு கூட குறைச்சலாக பேசியிருக்கலாம், சமயத்தில் அடிச்சு கூட இருப்பேன். ஆமாம் சார், என்ன கூட நீங்கள் அடிச்சிக்க, அதெல்லாம் மறந்துடுங்கடாப்பா, அதுக்கு இப்போ பழி வாங்காதீங்கன்னு இல்லை. அவன் சிரிச்சிட்டான். அப்போ ஒருத்தன் வந்துட்டான், அவன் மேலே மோதிட்டான். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிருப்பேன் சார், நீங்கள் இதை சொன்னதுனால தான் இப்போ மோதினான்னு சொல்லி சொன்னான். இப்போ அந்த மாணவர்கள் பார்க்குற போது ஒரு சந்தோஷமாக இருக்குது நமக்கு. நல்லா இருக்கிற மாணவர்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய போஸ்டல் ஆஃபீஸராக இருக்கிறார், பெரிய பதவியில் இருக்கிறார், என்கிட்ட படித்தவர், அவர் பெங்களூரில் இருக்கிறார். வாங்க ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தங்கி இருந்துட்டு போகலான்னு கூப்பிட்றாரு. அதெல்லாம் கேட்குற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. சில ஆசிரியர்களை நினச்சி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள்லாம் ஆசிரியர் வேலை பார்த்தனாங்க தான். ஒரு சில ஆசிரியர்கள் மாணவர்கள் மனசில் நீங்காத இடம் பெற்றிருப்பான். நான் ஒரு ஆசிரியரை பற்றி சொல்கிறேன் பாருங்க, வரதராஜன் பேர், ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்தார். என்ன அவர் ஸ்கூலுக்கு பேச கூப்பிட்டார். காலையில் மீட்டிங், மாணவர்களுக்கெல்லாம் பேச்சு. 1 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சு போச்சு. பிள்ளைகளெல்லாம் வரிசையாக நிறுத்தி கிளாஸுக்கு கொண்டு போகிறாங்க, கொண்டு போய் கிளாஸ் விட போகிறாங்க. போதும், நானும் அந்த ஹெட்மாஸ்டர் வரதராஜனும் நிற்கிறோம் அப்படி. அப்போ அந்த வரிசையில் போகிற பையனில் 2 பையன் அந்த வரிசையிலேருந்து பிரிஞ்சு ஓடி போய் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே பூந்துட்டான். அந்த ட்ரில் மாஸ்டர் என்ன பண்ணார், அவனை 2 பேரையும் கூப்பிட்டு அடிக்கிறார். இந்த விசில் கயிறு இருக்கு பாருங்க, அந்த கைத்தால அடிக்கிறார். இந்த வரதராஜன் சார் நிறுத்து துர்ராஜ், நிறுத்தினார். நிறுத்திட்டார். இங்கே இப்போ எதுக்கு அவங்கள அடிக்கிற, லைன்லேருந்து பிரிச்சுட்டு போயிட்டானு ஓடிட்டானு சார் 2 பேரும். ஏன் ஓடினான்னு பார்த்தியா, காலில் செருப்பு இல்லைடா, இந்த வெயில் சூடு தாங்காமல் ஓடுறான். நீ நடப்பியா வெறுங்காலோட, சின்ன பிள்ளைங்க சூடு தாங்கலை ஓடிருக்கான். அதை பார்க்காம சரி, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு செருப்பு இல்லைன்னு லிஸ்ட் எடுத்துருவானார். ஒரே வாரத்தில் செருப்பு கொடுத்தார் சார் அவனுக்கு. அவர் ரிட்டையர் ஆன போது அவரை உட்கார வச்சு எல்லா பிள்ளைகளும் ஒரு வண்டியில், ஒரு சேரட் வண்டியில் இழுத்துக்கிட்டு வந்தானு சார். அவனும் குதிரை போட்டாமல் அவனும் இழுத்துக்கிட்டு வந்தான் சார். அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க. அடிக்கிறிய, ஏன் அடிக்கிற, அவன் காலில் செருப்பு இல்லைடா, இந்த வெயில் தாங்காமல் ஓடிருக்கான், அதை பார்க்காம அடிக்கிற, அவனுக்கு செருப்பு கொடுக்குற வேலையை பார், நாளிலேருந்து வரிசையில் வருவான். அதாவது திருவள்ளுவர் சொல்றார், நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்ங்கிறார். ஒரு நோய் இருந்ததுன்னா அந்த நோய்க்கு மருந்து கொடுக்காது, அந்த நோய்க்கு என்ன காரணம்னு பார்த்து அது நீக்கிறதுக்கு வாய்ப்ப செயல்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். வாய்ப்பன்னா இவன் உடம்புக்கு எந்த மருந்து கொடுத்தா ஒத்துக்குமோ அதை கொடு,
இந்த சீசனுக்கு எது கொடுத்தா ஒத்துக்குமோ அதை கொடு. குளிர் சீசனில் குளிர்ச்சியான மாத்திரையை கொடுக்காத, வெப்ப காலத்தில் வெப்பமான மாத்திரையை கொடுக்காத, வாய்ப்ப செயல் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம அந்த இப்போ இருக்கிற டாக்டர்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவங்களும் பார்க்குறவங்க அவங்களுக்கு தெரியாது, அந்த குரல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? தெரியும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை. கிடுக்குன்னு இந்த போ, தலைவலியாக இந்த மாத்திரை போ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தான் இப்போ ஒருத்தன் புது கவிதை எழுதியிருக்கான் பார்த்தீங்களா? அருமையான கவிதை சார். உடம்பு சரியில்லையா, அலட்சியமாக இருந்துடாதே, உடனே டாக்டர்கிட்ட போ. டாக்டர் பிழைக்க வேண்டாமா? டாக்டர் நிறைய மருந்து எழுதி கொடுப்பார், வாங்காமல் இருந்துடாதே, உடனே வாங்கு. மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டாமா? வாங்கிட்டமேனு சாப்பிட்றாதே, நீ பிழைக்க வேண்டாமான்னு இருக்கான். நடைமுறையை தான் சொல்கிறாங்க, நடைமுறையை சொல்கிறான். ஏன்னா நல்ல பார்த்து செய்கிற டாக்டர்கள் இருந்த காலம் உண்டு.